யாவோருக்கும் வணக்கம். மண்டியிடாத மானத்தோடு வாஞ்சையான உள்ளத்தோடு வீறு கொண்ட வேங்கையாக சீரும் சிறுத்தையாக அடங்க மறுக்கும் அடலேறுவாக அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் 100வது படத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். ஏகப்பட்ட சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த 35 வருஷம் கழித்து இந்த மேடையில் சொல்லலான் இருக்கு. இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம் நடிச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்க தான் நடிக்க இருந்தது. வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில். அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னமும். அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது. டைரக்டர் வந்து எப்படின்னா, அவர் பாம்பு மாதிரி தான், எங்கே போவார், எவ்வளோ தூரம் போவார், இப்போ போய்கிட்டே இருப்பார். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சரு அந்த லொக்கேஷன் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதெல்லாம் மறக்க முடியாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன் குழந்தை பிறக்கும், இங்கே தம்பி பிரபாகரன் பிறந்துச்சு, அப்படி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அது 7 நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோடு நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன். அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகன்னு எனக்கு சொல்லி கொடுத்து சூப்பர் சுப்பராயனை வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடும். தொடர்ந்து ஃபைட் பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும். அவர் சண்டை காட்சி இது வரைக்கும் அவர் அளவுக்கு யாரும் முன்னுதாரணம் இல்லை. ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, அடுத்து கேப்டன். அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே இனி தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை. அந்தளவு ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், வாழ்வார். ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டேன், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இவர் இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஆர்கே செல்வனியம் அவர்கள் இயக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.